இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் தீத்து 2 அதிகாரம் 14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையின் மரணத்தை தெரிந்து கொண்டார், சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்? வசனம் சொல்லுகிறது, நானும் நீங்களும் சகல அக்கிரமங்களிலிருந்து பாவத்தில் விழுந்து கிடக்கிற நாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு, தேவனுக்கு பிரியமாய், நம்மை அறியாமல் நாம் தேவனுக்கு விருப்பமில்லாத அநேக செயல்கள் நம்மிடத்தில் காணப்படுகின்றன. இவைகள் நாம் தேவனோடு நடப்பதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காகவும் அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். அவர் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்த ஜனமாக மாறுவதற்காக இந்த வேத புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். அவருடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:13-14. ஆம், நானும் நீங்களும் மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அவருடைய ஆவியினால் இந்த உலக பிரகாரமான சரீர செய்கைகளை அழித்து அவருடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்காக, நம்மை மீட்பதற்காக அவர் மனிதனாக அவதரித்தார். சிலுவையில் பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஆம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை எனக்காக உங்களுக்காக சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. ஆம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. எதற்கு சுதந்திரர்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் சுதந்திரராக, நாம் பிள்ளைகளாக மாற வேண்டும். பிள்ளைகளாக மாறுவதற்கு அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை எனக்காக உங்களுக்காக சிந்தினார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 8:30 சொல்லப்பட்ட அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்றால் நோக்கம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் விழுந்து கிடந்த அவனை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு அவனை தம்முடைய சொந்த ஜனமாக நற்கிரியை செய்கிறதற்காக மாற்றினார். பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் மாற்றினார், சுத்திகரித்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுலை மாத்திரமல்ல நம்மையும் மாற்றுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள் நன்மையில் போய் முடியும். ஆம்,
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்பதை உணர்ந்து ஆண்டவருக்காக, தேவனுக்கு பிரியமாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்படி நம்மை நாமே அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சகல அக்கிரமங்களிலுமிருந்து மீட்டு பரிசுத்த ஜாதியாய் உம்மில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்ற உம்மையே ஒப்பு கொடுத்தீர். எங்களுக்காக ஒப்பு கொடுத்த உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.